கொடுக்கிற மனசு என்றைக்குமே இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள் என் செல்லங்கள்னு சொல்லுவேன். கெடுக்கிற மனசு இல்லை. கெடுக்கிறவனை கண்டா ஒதுங்கி போயிடணும்னு தோணும். பல சிரமங்கள், பல துன்பங்கள், பல வருத்தங்களை தொடர்ந்து பார்த்து வெற்றியில் தொடர்ந்து சிக்ஸர் அடித்தவங்க இருப்பாங்க, தோல்வியில் தொடர்ந்து சிக்ஸர் அடித்தவர்கள் கும்பராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் 7.5 சனியில் ஜென்ம சனி விலகிட்டார். ஆசை காட்டி மோசம் பண்ணதில் காலம் ஒரு வேலை எடுத்திருக்கு. கடந்த 2.5 வருஷமாக கும்பராசிக்கு நிறைய ஆசைகளை காட்டி மோசம் நடந்திருக்கு. இது உண்மை. ஆனால் நிறைய யோசனைகள் இப்போ நமக்கு பலனை கொடுக்க போகுது. நிறைய யோசனைகள், நம்ம பண்ண யோசனைகளில் இப்போ பெஸ்ட்டாக வருது. நம்ம என்றைக்கோ யாருக்கோ ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம், அது இன்றைக்கி நமக்கு நல்லது நடக்க போகுது. யாருக்கோ ஒரு நாள் நமக்கு ஒரு வழி காட்டியிருப்போம், இன்றைக்கி அது நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. எஸ், இந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு குடும்ப சனியாக, 2வது வீடு வாக்கு சனியாக, தனசனியாக உள்ள வந்திருக்கார். நல்ல கவனிங்க. தனசனினா என்ன? பணம். பணத்தை இனிமேல் எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி நாம் இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம இனிமேல் குடும்பத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும். இப்போ அரசியல்லாம் பார்க்குறோம். அரசியலில் நிரந்தர நண்பன் கிடையாது, நிரந்தர எதிரி கிடையாது. இதுதான் என்றைக்குமே அரசியல். அரசியல்லாம் என்னென்னா நிரந்தர நண்பன் கிடையாது, இருக்கக்கூடாது. நிரந்தர எதிரி இருக்கக்கூடாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறும். நீங்கள் எந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி எதுவுமே இருக்கக்கூடாது, நம்பி பார்க்கக்கூடாது. அரசியல் இந்த காட்சி மாறாது, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், நம்ப முடியாது. அந்த காட்சி மாறிடும். அதே மாதிரி கும்பத்துடைய காட்சிகள் இந்த நேரத்தில் மாறக்கூடியது. அப்போ உங்களுக்கு யாராவது பகையாக இருப்பவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். நட்பு மாறி இருக்கக்கூடிய துரோகிகள் முக வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். இவன் துரோகி அப்படின்னு தெளிவாக நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட முடியும். இதை கடந்த மார்ச்சிலேருந்தே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். யாரெல்லாம் துரோகிகள் அப்படின்னு. இப்போ துரோகிகள் லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கணும், பகையாளர்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும், எதிரிகள் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும், நண்பர்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். இதில் நான் சொன்ன 4வது லிஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த நண்பர்கள் லிஸ்ட்டு தான் அதிகமாக இருந்ததாக காட்டியிருக்கும். சொற்பமான நண்பர்களை பெறுபவர்கள் கும்பராசி அன்பர்கள். ஆனால் கும்பத்திற்கு எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் கும்பத்தை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, மனசாட்சிப்படி உங்கள் வேணால் கண்ணாடி முன்னாடி போய் கேள்வி கேட்டு பாருங்கள். அதில் நிறைய பேர் துரோகியாக இருப்பான். சபையில் கூட உங்கள் பேரை சொல்ல கூச்சப்படுவான். சில பேர் சபையில் என்னமோ நீங்கள் உங்களை எதிரியாக அவன் பயப்படுவான். ஒன்றும் தெரியாதவனா பார்ப்பான், இல்லை எதிரியாக பார்ப்பான். ஆனால் பேருக்கு நண்பன்னுவான், நீ இல்லாமல் நான் இல்லைன்னுவான். அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும். அப்போ என்னென்னா இந்த காலகட்டத்தில் இது குடும்ப உறுப்பினர்கள் துரோகிகளாக மாறி இருப்பாங்க, எதிரிகளாக இருப்பாங்க, பகையாளர்களாக இருப்பாங்க. இப்போ நமக்கு தேவை என்னென்னா, ஜென்ம சனியிலிருந்து தனசனி மாறி இருக்காரு. தனசனியில் இப்போ பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறோம். அந்த பொருளாதார வளர்ச்சியை எனக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது முதல் செய்தி. உங்களுக்காக நீங்கள் அப்படி திங்க் பண்ணுங்கள். 2வது, இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களிடத்திலிருந்து ஒதுங்கி கொள்ளுங்கள். ஒதுங்கி கொள்ளுங்கள். வீண் பேச்சு இனிமேல் பேசி பலனே கிடையாது. எது பேசினாலும் பலன் கிடையாது. யாரையும் சமாதானப்படுத்துறதோ, யாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறதோ, உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு எண்ணம் உண்டு. உங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் நல்லா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. அதனால் அவங்க கெட்ட வழிக்கு போனாலும், கெட்டதை பார்த்தாலும் உங்களுக்கு துடிக்கும். அவங்க கேட்காமே ஹெல்ப் பண்ணுவீங்க, அவங்க கேட்காமே அவங்களுக்கு ஒரு யோசனை சொல்லிடுவீங்க, அவங்களுக்கு கேட்காமே அவங்களுக்கு நல்லதை நினைப்பீங்க. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஆபத்து. இது இந்த நேரம் சனி உணர்த்தி கொடுத்துருவார். நீங்கள் அவசரமாக ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ண போகிறீங்க, ஒரு கருத்து சொல்ல போகிறீங்க, இல்லை நீ பண்ணுறது தப்புன்னு சொல்ல போகிறீங்கன்னா பின்னாடி உங்கள் தோலை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். எஸ், கன்ஃபார்மாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பதிவு கேட்குறவங்களுக்கு நான் சொல்வது உறுதியாக நடக்கும். யார் எதுவுமே இல்லை, உங்கள் தோலை பின்னாடி ரைட், அதுவும் பார்த்துங்க, ரைட்டில் உங்களை யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இது வேலை இல்லை. என்னடா இது? இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்ல போகிறோம். நம்ம முதல்ல வீட்டை எடுத்துப்போம், அப்புறமா வேலையை எடுத்துப்போம், தொழில் எடுத்துப்போம், ஆலோசனை சொல்ல போகிறோம்.
அப்போ பின்னாடி யாரும் தட்டுவாங்க, இந்த இடத்துல நீ சொல்லாதேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடனே கேட்காதீங்க தட்டுவாங்களா தட்ட மாட்டாங்களான்னு, இதுதான் சிக்னல். அப்போ என்னென்னா இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு இனிமேல் மனசில் வந்துடும். ஆஹா, ஏன்னா நம்ம ஏற்கனவே இது மாதிரி ஆலோசனை சொல்லி கருத்துக்கள் சொல்லி வருத்தத்துக்கு ஆளாக்கணுமே தவிர அவங்க எவனும் மாறலை. இன்னைய வரைக்கும் நம்ம சொன்ன ஆலோசனைகளை நம்மளை கிண்டலாக பார்ப்பாங்களே தவிர, வருத்தமாக பார்ப்பாங்களே தவிர, நம்மளை ஒரு கேலி பொருளாக பார்ப்பாங்களே தவிர அவங்க ஒன்றும் மாறலை. இப்போ நம்ம பழசெல்லாம் அதுக்கு தான் ஜென்மசனி விலகும்போது 2.5 வருஷமாக படுத்தின பாட்டுக்கு இப்போ நமக்கு பிளான் கொடுத்துட்டாரு. நான் உனக்கு ஏற்கனவே பல ஐடியா கொடுத்துட்டேன் கும்பம், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கவலைப்படாத. காலம் உனக்காக, காலம்தான் நான் தான் காலம், நான் உன்னோட தான் இருக்கிறேன். ஆனால் உன் நேரத்தையும் உன் காலத்தையும் இன்னொருத்தனுக்கு கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத. துரோகியை இப்போ கணக்கு போட்டு காட்டிட்டேன், பகையாளர்களை காட்டிட்டேன், எதிரியை காட்டிட்டேன், நண்பனையும் காட்டிட்டேன். நண்பனையும் துரோகி ஆக்கிக்க விரும்பாத. அப்போ உன் வேலையை பாரு, அவ்வளோதான் சொல்லித்தரார். அப்போ நீ உன் வேலையை பார்த்தா என்ன நடக்கும்? உனக்கு நீ எதிர்பார்க்குற தனம் கிடைக்கும். நீ எதிர்பார்க்குறதே தனம், பணத்தை எதிர்பார்க்குற. அந்த பணம் இப்போ உனக்கு தேவைப்படுது. அப்போ அந்த பணத்தை நான் உனக்கு தரேங்கிறார் சனி பகவான். அவ்வளோதான். இந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டா கும்பராசிக்காரர்கள் அமோகமாக இருப்பீங்க. அதையும் முக்கியமாக சொல்லப்போனால் வார்த்தைகள் அழகாக தேன் வைத்து பேசுங்கள். கொஞ்சோட லைட்டாக தேனை தடவிட்டு வார்த்தையில் பேசுங்க. பிடிக்கவே பிடிக்காது ஒருத்தவங்க செய்கிற செயல், அடாடாடாடாடா அருமையாக பண்ணுறீங்க, சந்தோஷங்க, சிறப்பாக இருப்பீங்க அப்படி சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். விநாயகரையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்கள். ஹனுமான் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்குறார். கும்பம் துன்பம் இல்லாமல் இருப்பீங்க. நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எல்லாருக்குமே பயம் இருக்குது. அந்த பயத்தினால தான் நிறைய வருத்தத்துக்குள்ளே போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்றைக்குமே தைரியம்னு ஒன்று இருந்துட்டுன்னா எந்த காரணத்திலையும் எந்த காலத்திலையும் நம்மளை வீழ்த்த முடியாது. இப்போது எலெக்ஷன் வருது, எல்லோரும் என்ன பண்ணுறோம்? அரசியல்வாதிகள் எல்லோரும் ஓட்டு கேட்க வராங்க. எல்லோரும் நம்ம ஓட்டு அவங்களுடைய தரப்புகளை சொல்லுவாங்க. நம்ம ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறோம். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ, யார் ரொம்ப நல்லா பேசுகிறாங்களோ, யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. ஆனால் ஓட்டு போடுவது நம்மளுடைய உரிமை. அதை என்றைக்குமே நம்ம ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. ஒரு ஓட்டை கூட வீணாக்காமல் யாருக்காவது கண்டிப்பாக ஓட்டு போட்டுடணும். ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம சர்க்காருக்கு நாம் செய்கிற கடமை. ஏன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம அரசாங்கம் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா நமக்காக ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறது, இல்லை நமக்கு பிடிச்சவங்களை உருவாக்குறது நம்ம கடமை. நம்மக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓட்டை கண்டிப்பாக போய் போடணும். அதே மாதிரி ஏன்னா ஒரு சமூக கருத்தையும் இந்த இடத்துல சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சனி பகவான் நமக்கு நல்லதை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறார். கண்ணா, நான் உனக்கு எந்த இடத்துல சனியாக இருந்தாலும், எந்த இடத்துல பதவியில் இருந்தாலும் நான் உன்னை கெடுக்க மாட்டேன், நான் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன். ஆனால் நீயாகவே மாட்டிக்கிட்டா நான் என்ன கண்ணா பண்ணுவேன் அப்படின்னு தான் சனி சொல்கிறது. அதனால் சனி என்னென்னலாம் நினைக்கிறாருங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், ஏ ரூட்டு, பி ரூட்டு, சி ரூட்டுன்னு 3 ரூட்டு இருக்குது. அப்படின்னா என்ன? ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நேர்மையாக போகிறது, நம்மளுடைய திறமையை நம்புறது. என்கிட்ட ஆண்டவன் ஒரு திறமை கொடுத்துருக்குறான், அந்த திறமையை நான் பயன்படுத்திக்க போகிறேன், அந்த திறமையை இந்த நேரத்தில் நான் ஆரம்பித்தேன்னா சக்ஸஸ் ஆகும், அதற்காக தான் இந்த சிவஸ்ரீ இந்த பதிவை எனக்கு போடுறாருன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம். உங்கள் திறமைக்கு மரியாதை கொடுக்குற நேரம், திறமைக்கு வருமானம் கிடைக்கிற நேரம். இதை சனி செய்வார். திறமையை நம்பி இறங்கினா சனி செய்வார். ரெண்டாவது, நாம் யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. யாரையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுவாங்க துட்சமாக அவங்கள இவங்கெல்லாம் என்ன சார், இவங்கெல்லாம் யார்
அப்படின்னு எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும், எல்லார்கிட்டையும் ஒரு நல்லது இருக்கும். இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் பகையாக பார்க்காதீங்க. ஒருத்தனோட புத்தி அது, ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனோட புத்தி, அவனை மாற்ற முடியாது. அதுக்காக அவனை நம்ம கெட்டவனாக பகையாளியாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நிம்மதி போயிடும். அவனுடைய புத்தியை முடிஞ்சால் அவன்கிட்ட சொல்லி பார்த்தோம்னா அவனும் திருந்துவான். ஸோ இன்னிலிருந்து நம்ம யாரையும் பி ரூட்டு இதுதான், பகையாக பார்க்கக்கூடாது. பகையாக பார்த்தால் நம்ம நிம்மதி போயிடும், நம்ம போகிற ரூட்டு தப்பாக போயிடும், நம்மளை கெட்டவனாக மாற்றிடுவாங்க. இதுவும் சனிக்கு பிடிக்காது. இன்னிலிருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்க வேண்டாம். மூணாவது சி ரூட். இந்த ரூட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எது உங்களுக்கு ஒத்து வருதோ, எது உங்களுக்கு சரின்னு படுதோ, எது இதுதான் எனக்கு லாயக்குன்னு படுதோ அதை மட்டும் இப்போ செய்யுங்க. இல்லைன்னா நான் கொஞ்சம் அதை வளர்த்துக்கிறேன், நான் அதுக்காக தயார்படுத்திக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் காலதாமதப்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ புரிஞ்சிடுச்சா? சில பேர் இந்த சி ரூட்டில் தான் நிறைய தப்பு நடக்கும், அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவோம். எல்லா ராசிக்காரர்களும் எந்த இடத்துலையும் அவசரப்படாதீங்க பிள்ளைகளா. உங்களுக்கான நியாயம், உங்களுக்கான நீதி, உங்களுக்கு திறமை இருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்காம எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நீதியை வழங்குவார் சனி பகவான். இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுக்கு நீங்கள் முத்தாய்ப்பாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்ரி சாட்டர்டே ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க, எவ்ரி டே விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. இந்த 3 நீதியை மனசில் வச்சுக்குங்க. நிச்சயமாக சமூகத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கும், சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும், உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். சனி கெடுக்கக்கூடிய கிரகம் இல்லை, கொடுக்கக்கூடிய கிரகம். எண்ணத்தில் நல்லதை விதைப்போம், நல்லது நடக்கும். நல்லதை நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நமசிவாய மந்திரம் நிறைய சொல்லுங்கள், நாராயண மந்திரம் நிறையா சொல்லுங்கள். எப்பயாவது ரொம்ப கோபமாக இருக்குது, வருத்தமாக இருக்கா, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, சிவாய நமக்கு, நம சிவாய், நம சிவாய், நம சிவாய். எவனா திட்டுவான் நம சிவாய், எவனா திட்டுவான் நாராயணா. அவ்வளவுதான். சனி மாதிரி இதுக்கு பிறகு சனி உங்களுக்கு எடுக்க மாட்டார். நம்பி பாருங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.